ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் லூலு மார்க்கெட்டுக்கு எதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ டிரைவர் வச்சு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஓனாக நீங்களே ஓட்டிகிட்டு போனீங்கன்னா ஒருத்தர் வந்து தியாகம் பண்ணணும். ரெண்டாவது, இதுவரை மக்கள் பொருளை பார்த்ததும் கிடையாது, எந்த கடையில் வாங்கினதும் கிடையாது. இப்போ தான் முதலாக கோயம்புத்தூரில் உள்ள மக்கள் எல்லாருமே பொருளே பார்க்குறாங்க. அப்படி தான் இந்த மார்க்கெட்டுக்கு படையெடுக்கிறாங்க லீவு நாட்களில். அப்படியே நீங்கள் தடுமாறி பொருளை எடுத்தாலும் அதை பில் போடுறதுக்கு இருக்கிற க்யூவை பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையை வெறுத்துடும். சரிங்களா? இதை விட மூணாவது ரீசன் என்னென்னா, கர்நாடகாவில் போத்தீஸ் வந்து கடை வச்சுது. அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, கடை ஓனர் யாருனாலும் இருங்க, ஆனால் தொழிலாளி ஏன் ஆள் தான் இருக்கணும்னு பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க, அதாவது தமிழ் ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், பாருங்கள். கடையில் இருக்கிறவங்ககிட்ட ஜஸ்ட்டு கேட்டு வைங்க, தமிழ் ஆட்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க இதில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் மனசில் வச்சுக்குங்க. பொருளை எடுக்கும்போது யோசித்து எடுங்க. இது தமிழ் ஆட்களுடைய கடையா, இதே மாதிரி கடை தமிழ் ஆள் எங்கேயுமே வச்சது கிடையாதா அப்படிங்கிறத சிந்தித்து வாங்குங்க. பொருள் ஒன்றும் உங்களுக்கு ஓசியில் தரல, அதை மனசில் வச்சுட்டு இந்த மார்க்கெட்டுக்கு போங்க. அதுவும் இல்லாமல் இந்த கடை இருக்கிறது தெரியுமா, மிகப்பெரிய மில்லு, லட்சுமி மில்லு அதில் இருந்தது. எத்தனையோ பேர் அதில் வேலை வாய்ப்போடு இருந்தவங்க நம்ம தமிழ்காரங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருந்து தங்களுடைய குடும்பங்களை ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த மில்லை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க உள்ளே வந்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ பார்த்து சூதனமாக நடந்துக்குங்க. இன்னும் வந்தாரை வாழ வைப்போன்னு மீசையை முறுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அடிமைகளாக பஞ்சம் பிழைக்க நம்ம போன மாதிரி ஆகிடும். ஸோ போகக்கூடாது இல்லை, போங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் பொருளை மட்டும் மற்ற பக்கம் விசாரிச்சுட்டு இங்கே வந்து எடுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஒரு செம்மறி ஆடி உளுந்த மாதிரி மொத்தமாக போய் விழாதீங்க. விழிப்போடு இருங்க.